Hello aspirants, welcome to Satyaj's Academy. So இன்னைக்கு September 19 இன்னைக்கான முக்கியமான current affairs பாப்போம். அதுல first topic வந்து Sansad Bhavan. So Sansad Bhavan அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா நியூ பார்லிமெண்ட் பில்டிங் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் Sansad Bhavan அப்படின்னு சொல்றோம். ஸோ இன்னைக்கு ஸ்பெஷல் செஷன் நடக்க இருக்கு. ஸோ September 19 இன்னைக்கு அதுல வந்து ஆஃப்டர்நூன் வந்து இந்த நியூ பார்லிமெண்ட் பில்டிங்ல தான் வந்து அபிஷியல் மீட்டிங் வந்து நடக்க போகுது. ஸோ அதனால தான் நம்ம இன்னைக்கு இந்த டாபிக் பாக்குறோம். ஸோ இந்த நியூ பார்லிமெண்ட் பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா எப்ப இனாகிரேட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா May 28, 2023 இனாகிரேட் பண்ணிட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் செஷன் இன்னைக்கு தான் நடக்குது. ஸோ இது வந்து சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட் கீழே தான் வந்து இந்த நியூ பார்லிமெண்ட் பில்டிங்கை கட்டினாங்க. ஸோ இந்த நியூ பார்லிமெண்ட் பில்டிங் வந்து 65,000 ஸ்கொயர் மீட்டர்ல வந்து கட்டியிருக்காங்க. ஸோ எந்த ஷேப்ல அப்படின்னா ட்ரையாங்கிள் ஷேப்ல கட்டியிருக்காங்க. ஸோ இதுல வந்து எத்தனை பேர் அமரலாம் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அதுல வந்து லோக்சபால பார்த்தோம்னா 888 சீட்ஸ் இருக்கு, ராஜ்யசபால 384 சீட்ஸ் இருக்கு. ஸோ இவ்வளவு பேர் வந்து அதுல அக்கமடேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் இதுல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பார்லிமெண்ட் பில்டிங்ல 6 கேட்ஸ் இருக்கு. அந்த 6 கேட்ஸ்ல வந்து ஒரு கேட்லயும் வந்து ஒரு ஸ்கல்ப்சரை வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு பேரும் வச்சிருக்காங்க. ஸோ அதை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கஜா துவார். கஜா அப்படின்னா எலிஃபென்ட் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அஸ்வத்வார். அஸ்வதார்னா ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கருடா துவார். கருடா துவார் அப்படின்னா இந்த கழுகு, அதுதான் சொல்லுவாங்க. இந்த கழுகு தான் வந்து கிங் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுதான் அந்த கல்ச்சர்ல வடிவமைச்சிருக்காங்க. அடுத்தது மஹர். இது வந்து மித்தியாலஜிக்கல் கிரியேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அது சி கிரியேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து ஷார்துலா துவார். இது வந்து என்னன்னா லயனோட பாடி இருக்கும், ஆனா ஹெட் மட்டும் பாத்தீங்கன்னா எலிஃபென்ட், ஹார்ஸ், பேரட் இந்த மூணுடைய பாடி வச்சு வடிவமைச்சிருக்காங்க. அடுத்தது லாஸ்ட் ஒன் வந்து ஹம்சா துவார். ஹம்சா துவார் அப்படின்னா ஸ்வான், அன்னப்பறவை. ஸோ இதோட உருவத்தெல்லாம் வச்சு இந்த பார்லிமெண்டுடைய கேட்ஸ்ல வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் அவள் தான். நெக்ஸ்ட் டாபிக் போலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஹைதராபாத் லிபரேஷன் டே. இந்த ஹைதராபாத் லிபரேஷன் டே வந்து தெலுங்கானா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நேஷனல் இன்டகிரேஷன் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்றாங்க. என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா September 17 வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஏன் அப்படின்னா ஹைதராபாத் வந்து இந்தியாவோட சேர்ந்து இணைஞ்சது வந்து இந்த நாள்ல தான். ஸோ அதனால தான் இந்த டே வந்து அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ இதுக்கு வந்து இந்தியன் மிலிட்டரி வந்து ஆபரேஷன் போலோ அப்படின்னு கண்டக்ட் பண்ணாங்க. அந்த ஆபரேஷன் போலோ மூலியமா தான் ஹைதராபாத்தை இந்தியா கூட இணைச்சுக்கிட்டாங்க. ஸோ இதோட ஹிஸ்டரியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா இந்த டாபிக்கே வந்து பாலிட்டியில வந்து கவர் ஆகிறது தான். ஸோ இதோட ஹிஸ்டரி வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், சுதேச மாகாணங்களா தான், அதாவது சுதேச அரசுகளா தான் வந்து இருந்துச்சு. அதை வந்து எல்லாத்தையும் ஒன்றிணைச்சுதான் நம்மளுடைய இந்தியா கூட எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுபடி பார்த்தோம்னா இண்டிபெண்டன்ஸ் அப்போ மொத்தமா 565 சுதேச அரசுகளை வந்து ஒன்றிணைச்சு அதை இந்தியா கூட நம்ம அனெக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அந்த வேலையில வந்து ஈடுபட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். இவருடைய எஃபர்ட்னாலையும் அடுத்தது விபி மேனன். இந்த விபி மேனன் வந்து வல்லபாய் பட்டேல் அவருடைய செக்ரட்டரியா இருந்தவர். ஸோ இவங்க 2 பேரோட எஃபெக்ட்னாலதான் 565 பிரின்ஸ்லி சேர்த்து நம்ம ஒன்றிணைச்சோம். ஆனா இண்டிபெண்டன்ஸ் அப்போ 3 சுதேச அரசுகள் மட்டும் ஒன்றிணைலை. என்னன்னு பார்த்தோம்னா ஜுனாகட், காஷ்மீர் அண்ட் ஹைதராபாத். இவங்க 3 பேரும் தனிச்சுதான் இருந்தாங்க. இந்தியா கூட அப்ப வந்து சேரல. அடுத்தது இந்த ஹைதராபாத்ல வந்து ராசாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிசாமோட ஆர்மிஸ் அவங்க எல்லாம் வந்து அட்ராசிட்டி பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அப்ப வந்து என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னா நிசாம் மிர் ஆஸ்மான் அலி கான் சித்திக், இவர் தான் வந்து ஹைதராபாத் நிசாமா இருந்தவர். இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னன்னா அசப் ஜா 7 அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவர் என்ன முடிவு எடுத்தார் அப்படின்னா எதர் இந்தியா கூடவும் சேராம இல்ல பாகிஸ்தான் கூடயும் சேராம நம்ம செப்பரேட்டா இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தார். ஆனா அங்க இருக்கக்கூடிய பெசன்ஸ் வந்து ரிவோல்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அந்த பெசன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஹிந்துஸா இருந்தாங்க. ஓகேவா? சோ இந்த பிரச்சனைகள்லாம் போறதுனால September 13, 1948 வந்து இந்தியன் ஆர்மி வந்து அங்க வந்து மிலிட்டரி ஆக்ஷனை வந்து அறிவிச்சாங்க. சோ அங்க வந்து மிலிட்டரி போய் அங்க வந்து அங்க இருக்க ரீஜன் எல்லாத்தையும் நம்ம வந்து அனெக்ஸ் பண்ணிக்கிட்டோம். சோ September 18 அன்னைக்கு நிசாம் வந்து அவருடைய போர்சஸ் எல்லாத்தையுமே சரண்டர் பண்ணிட்டாரு. சோ ஹைதராபாத் வந்து இந்தியா கூட அனெக்ஸ் ஆகப்பட்டது அந்த நாள்ல தான். சோ அதனாலதான் இந்த நேஷனல் இன்டகிரேஷன் டேவா தெலுங்கானா மட்டும் கொண்டாடுறாங்க அப்படிங்கறத பார்த்தோம். சோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து மாப் லிஞ்சிங் விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம். சோ இந்த ஸ்கீம் வந்து யாரு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. சோ இப்ப இந்த லிஞ்சிங் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்க்கணும். அதாவது பப்ளிக் கில்லிங் ஆஃப் an individual who has not received any due process. ஏதாவது ஒரு குற்றம் நடந்தது அப்படின்னா அங்க நம்ம வந்து போலீஸ் கேஸ் கொடுக்கணும், இல்ல போலீஸ் ஆக்ஷன் எடுக்கணும், அது மூலியமா கோர்ட் வந்து தண்டனை கொடுக்கணும். அப்படி எதுவுமே நடக்காம பப்ளிக்காவே இறங்கி ஒரு பர்சனை வந்து கொலை பண்ணாங்க அப்படின்னா அது வந்து லிஞ்சிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்னுமே சொல்ல போனா மக்கள் வந்து கூட்டமா திரண்டு அங்க ஏதாவது கலவரங்கள் ஏற்படுது, இந்த மாதிரியான கேசஸும் வந்து மாப் லிஞ்சிங் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து மாப் லிஞ்சிங்கால யாராவது ஒரு பர்சன் இறக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு 10 லட்சம் வழங்கப்படும். அந்த 10 லட்சம் வந்து அவங்களுடைய கின் ஆஃப் எனி பர்சன், அதாவது அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொடுப்பாங்க.
அதுக்கப்புறம் இஃப் எனி இன்ஜூர்ட் பர்சனா இருந்தாங்க அப்படின்னா 4 இருந்து 6 லட்சம் வரைக்கும் கொடுக்குறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்ஸ் வந்து ஆன்டி லிஞ்சிங் பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அதுபடி பார்த்தோம்னா ஒரு 4 ஸ்டேட் வந்து ஆன்டி லிஞ்சிங் பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மணிப்பூர் 2018ல கொண்டு வந்திருக்காங்க, ராஜஸ்தான் 2019ல, வெஸ்ட் பெங்கால் 2019ல கொண்டு வந்திருக்காங்க, அடுத்து ஜார்க்கண்ட் வந்து 2021ல கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஐபிசி செக்ஷன்லயும் இப்போ வந்து மாப் லிஞ்சிங்க்கு வந்து அதுக்கான தண்டனையும் அறிவிச்சிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் பாரதிய நியாய சன்ஹிதா பில். சோ இது வந்து லான்ச் புதுசா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். சோ இது எதை ரீப்ளேஸ் பண்ணுது? ஐபிசி 1860 ரீப்ளேஸ் பண்ணுது அப்படிங்கறத பார்த்தோம். சோ இதுல வந்து கோர்ட் என்ன இதுல வந்து என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா ஒரு கோர்ட்னால இதுக்கு வந்து தண்டனை வழங்க முடியும். எவ்வளவு வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 7 வருஷத்துல இருந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், 7 வருஷத்துல இருந்து லைஃப் இம்ப்ரிசன் வரைக்கும் கோர்ட்டால தண்டனை வழங்க முடியும் அப்படிங்கறத இந்த பில்லுல வந்து ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து சமுத்ரா பிரஹாரி. சோ இந்த டாபிக் பார்ப்போம். சோ வந்து ரீசெண்டா இந்தியா வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. என்னன்னா ஏசியன் சம்மிட்லயே சொல்லியிருப்பாங்க, என்னன்னா நம்ம வந்து மெரைன் பொல்யூஷனுக்காக சில மெஷர்ஸ் வந்து எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அதுக்காக இந்த சமுத்ரா பிரஹாரி பில்ல வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. சோ என்ன அப்படிங்கறத பார்ப்போம். சோ இந்த சமுத்ரா பிரஹாரி அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் வெசல் அப்படின்னு சொல்றாங்க. சோ பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வெசல் தான் இது. சோ இந்த வெசலை வந்து எப்ப கமிஷன் பண்ணிருப்பாங்க, அதாவது லான்ச் பண்ணிருப்பாங்க அப்படின்னா 2010ல லான்ச் பண்ணிருப்பாங்க. சோ இந்த வெசல் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு சொந்தமான ஒரு வெசல். சோ இது வந்து செப்டம்பர் 11ல இருந்து அக்டோபர் 4 வரைக்கும் இது வந்து டிப்ளாய் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா அங்க இருக்கக்கூடிய, அதாவது ஓஷன்ல இருக்கக்கூடிய பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும், அங்க இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாம் அகற்றணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த இனிஷியேட்டிவ். சோ இந்த சமுத்ரா பிரஹாரியோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். சோ இது வந்து ஆயில் ஸ்பில்ஸை கண்ட்ரோல் பண்ணும், ஆயில் ஸ்பில்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணி அதை வந்து அப்சார்ப் பண்ணி அதை வந்து வெளியேற்றும். இந்த கெப்பாசிட்டி வந்து இதுக்கு இருக்கு. சோ ஓவராலா பாத்தீங்கன்னா 5 lakh லிட்டர்ஸ் வரைக்கும் அந்த ஆயிலை வந்து அப்சார்ப் பண்ணி அதை வெளியேற்ற கெப்பாசிட்டி இது இருக்குது. அடுத்தது வந்து இதுலயே வந்து செட்டான் ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து இந்த கப்பல் மூலியமாவே நம்மளால இயக்க முடியும். சோ இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு சொந்தமான ஒரு 3 மெரைன் பொல்யூஷன் கண்ட்ரோல் வெசல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சமுத்ரா பிரஹாரி வந்து பார்த்தாச்சு. அடுத்தது வந்து சமுத்ரா பஹேரேதார் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து 2012ல வந்து லான்ச் பண்ணப்பட்டது. அடுத்தது சமுத்ரா பவாக். 2016ல இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு கமிஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ இந்த டாபிக் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் டாபிக் போலாம். அடுத்தது வந்து ஹொய்சாலா டெம்பிள்ஸ் ஆஃப் கர்நாடகா. இந்த ஹொய்சாலா டெம்பிள்ஸ் ஆஃப் கர்நாடகா இதுக்கு வந்து 42nd யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் வந்து கிடைச்சிருக்கு. எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகால இருக்கு. அதே மாதிரி கர்நாடகால 4th சைட்டாகவும் இந்த ஹொய்சாலா டெம்பிள் சைட் வந்து இருக்கு. சோ இந்த ஹொய்சாலா டெம்பிள்ஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னா 3 பிளேஸ்ல இருக்கு. இந்த 3 பிளேஸ் இருக்கக்கூடியதுக்குமே ஹெரிடேஜ் சைட்டா அறிவிச்சிருக்காங்க. அது என்னென்ன டெம்பிள் அப்படின்னு பாத்துக்கலாம். சன்னகேசவா டெம்பிள் எங்க இருக்கு அப்படின்னா பிலூர்ல இருக்கு. அடுத்தது ஹொய்சாலேஸ்வரா டெம்பிள் ஹலேபிதார்ல இருக்கு. அடுத்தது கேசவா டெம்பிள், அது வந்து சோம்நாத்பூர்ல இருக்கு. சோ இந்த 3 டெம்பிள் வந்து இப்ப வந்து ஹெரிடேஜ் சைட்டா வந்து அறிவிச்சிருக்காங்க. சோ இந்த ஹொய்சாலாவுடைய டெம்பிள்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய புனித தலங்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா poetry carved in stone அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கல்லில் செதுக்கப்பட்ட கவிதை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப இன்ட்ரிகேட்டா வந்து காவ் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் இதுக்கு வந்து இந்த பேர் சொல்றாங்க. என்னன்னு பார்த்தோம்னா poetry carved in stone அப்படின்னு சொல்றாங்க. சோ கர்நாடகால வந்து இது 4th சைட் அப்படின்னு பார்த்தோமா, அப்ப ஃபர்ஸ்ட் 3 சைட் என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹம்பில இருக்கக்கூடிய 2 மான்யூமெண்ட்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க, 1986லயே கொடுத்திருக்காங்க. அடுத்தது பட்டாடக்கல்ல வந்து 1987ல வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்தது எக்கலாஜிக்கல் ஹாட்ஸ்பாட் இன் வெஸ்டர்ன் காட்ஸ். சோ அந்த எக்கலாஜிக்கல் சைட்டுக்கே கொடுத்திருக்காங்க, 2012ல வந்து வழங்கியிருக்காங்க. சோ இப்ப கொடுக்கப்பட்ட ஹொய்சாலா டெம்பிள்ஸ் வந்து 4th சைட்டா இருக்கு. சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சோ தொடர்ந்து வீடியோஸை பாருங்க. Thank you.